வெல்கம் டு அவர் சேனல். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்டில் இன்றைக்கி வந்து அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். அதாவது ஒரு சில போஸ்ட்டுக்கெல்லாம் ஸ்கில் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தாங்க. பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜஸ், பிரைவேட் செக்ரட்டரி டு த ரெஜிஸ்டர் ஜெனரல், பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் பர்சனல் கிளர்க் டு த டெபுட்டி ரெஜிஸ்டர்ஸ். நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 71/2025 வந்தது. ஸோ அவங்களுக்கான அப்டேட் இது. எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கில் டெஸ்ட்டில் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கே எல்லா போஸ்ட்டுக்குமே இப்போ நான் சொன்ன எல்லா போஸ்ட்டுக்குமே அவங்க வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்துக்காங்க. தென் பிரித்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டு, அதுக்கப்புறம் தமிழ் டைப் ரைட்டிங் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க, அந்த கிரேடிங் சிஸ்டம் படி எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் மெயினாக பார்த்துக்கோங்க, தமிழ் டைப் ரைட்டிங்க்கு வந்து 20 மார்க்ஸு, மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 8. நீங்கள் 8 மார்க்ஸ் எடுத்ததா தான் அடுத்த ஸ்டேஜ் லெவலுக்கு நீங்கள் போக முடியும். சப்போஸ் நீங்கள் 8 இல்லாமல் இப்போ மினிமமாக எடுத்திருக்கீங்க, இங்கே சில பேர்லாம் 7-2 அப்படி எடுத்திருக்காங்க இல்லையா? இப்போ அவங்க வந்து எலிஜிபிள் இல்லைங்கிறத இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த நம்பர் வந்து உங்களது நீங்கள் ஃபைன் போட்டு கூட செக் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்க உங்கள் எல்லாருக்குமே ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சப்போஸ் ஃபோனில் தான் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அட்டன் பண்ணீங்க எல்லாருக்குமே இங்கே ரிசல்ட் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெம்பர்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு 350 அந்த ஸ்கோர் வருது. அதில் ஆப்சன்டீஸும் இருக்காங்க. அது இல்லாமல் மற்றதில் உங்கள் நம்பர் போட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் ஸ்கோர் தெரிஞ்சிடும். அடுத்து இன்னொரு அப்டேட்டுமே இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் வைவா வாய்ஸ் அண்டர் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 71/2025. இதுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு யாரெல்லாம் வைவா வாய்ஸ்க்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஷார்ட் லிஸ்ட்டுமே இன்றைக்கே கொடுத்துருக்காங்க. அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜஸ், பிரைவேட் செக்ரட்டரி டு த ரெஜிஸ்டர் ஜெனரல், அதே தான் கிட்டத்தட்ட. ஸோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே வந்து நேம் ஆஃப் த கேண்டிடேட்டை கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து குழப்பம் இருக்காது. த ஃபாலோயிங் கேண்டிடேட்ஸ் ஆர் ப்ரொவிஷனலி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் வைவா வாய்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் மென்ஷன் எகெயின்ஸ்ட் தேர் நேம்ஸ். இப்போ எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஷார்ட் லிஸ்டட் ஃபார் த போஸ்ட்டு, எந்தெந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சில பேர் 1 or 2 போஸ்ட்டு கூட கொடுத்துருந்தீங்கன்னா 2த்துக்குமே கூட வந்திருக்கலாம். நீங்கள் வந்து அங்கே ஸ்கில் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிருந்தீங்க, அவங்க கொடுத்துருக்கூடிய அந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் நேம் இதில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடுங்க. சப்போஸ் உங்கள் நேம் கொடுத்தாலும் ஃபைண்ட் அவுட்டில் கொடுத்து பார்த்துக்காங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அது கரெக்டாக இருக்கா தெளிவாக அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் கூப்பிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா வைவா வாய்ஸ்க்கு ஒரு 149 மெம்பர்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க வைவா வாய்ஸ்க்கு. சில பேர் வந்து 1 or 2 போஸ்ட்டுக்கு தான் போட்டிருப்பீங்க. இப்போ லாஸ்ட்டாக இருக்கவங்களாம் பாருங்கள், பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ரெஜிஸ்டர் அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் 2 போஸ்ட்டுக்கு கூட கொடுத்துருக்காங்க. பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ரெஜிஸ்டார், பர்சனல் கிளர்க் டு த டெபுட்டி ரெஜிஸ்டார்ஸ். ஸோ எத்தனை போஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணிங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்காங்க. தென் இன்னொரு நோட் கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது டேட், டைம் அண்ட் வென்யூ இதெல்லாம் வந்து வைவா வாய்ஸ்க்கு வில் பி இன்டிமேட்டட் லேட்டர். நீங்கள் வந்து வெப்சைட்டை செக் பண்ணிட்டே இருக்கீங்க, இமீடியட்டாகவே கொடுத்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா இமீடியட்டாகவே வந்து உங்களுக்கு எங்கே நடக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வெப்சைட்டில் வந்துடும். அதனால் ரெகுலராக செக் பண்ணுங்கள். நாளைக்கே கூட கொடுத்துடலாம். கால் லெட்டர் வில் பி அப்லோடட் இன் டியூ கோர்ஸ். கால் லெட்டரும் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வந்து உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி அப்புறம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கால் லெட்டரில் எந்த வென்யூக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. டேட், டைம் எக்ஸாக்டாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வைவா வாய்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்காங்க. ஏன்னா வைவா வாய்ஸ் மார்க்ஸுமே உங்களுக்கு வந்து தேவை இல்லையா? காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்குது. இவ்வளோ மெம்பர்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கிறதுனால வைவா வாய்ஸ்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஓகே, ஆல் த பெஸ்ட். செலக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்து வைவா வாய்ஸ் போகிறவங்களுக்கு ஆல் த பெஸ்ட். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.